நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சாப்பிட்டாங்களா? இல்லங்க மகாராஜா. எதுக்காக இப்படி பட்னியா இருக்க? நான் வேற என்ன செய்யணும்? பட்னி கிடந்து சாகுறேன். தப்பு செய்யாதவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏன் கூடவே தானே வச்சிருந்தேன். திரும்பவும் தவறு செஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? தேசமங்கலத்து ராஜாவானா நீதியையும் தர்மத்தையும் காப்பாத்தி தானே ஆகணும். நான் உங்களை தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்னோட விதி. வேற என்ன சொல்ல? இப்படி ஒரு இக்கட்டான நிலையில நீ என் கூட தான் இருக்கணும். நாட்டோட நீதியையும் தர்மத்தையும் காப்பாத்த நீ எனக்கு உதவியா இருக்கணும். என்ன மறந்துடுங்க. என்னோட வலியை மறந்துடுங்க. தப்பு செஞ்சவனோட மனைவினா எனக்கு நீதி கேட்க உரிமை இல்லை. நீங்க இங்க இருந்து போங்க. ராஜா ரொம்ப கவலையில இருக்காரு. அவரால நிச்சயமா இதெல்லாம் தாங்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் முதல்ல கதவை சாத்து. இப்படி சாப்பிட்டா பட்னியா இருக்கிற நீங்க தினமும் குண்டாக வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சுனா உன் தலை இருக்காது, தெரிஞ்சுதா? ஐயோ இளவரசி, நான் இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படின்னா உனக்கு நல்லது. இளவரசி, சிவசங்கரன் ஐயா எங்க இருப்பாரு? சாப்பிடும் போது நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா? போ இங்க இருந்து. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போகணும், அப்படிதானம்மா? ஆமா. உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னா கொஞ்ச நேரம் இங்க வேணா உட்காந்துட்டு போலாம். வேண்டாம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ தேசமங்கலத்து அம்மா இடத்துக்கு போயே ஆகணும். வலியை என்னால தாங்கவே முடியல. என்னாச்சு? வலி என்னால தாங்க முடியல. தாயே, உங்களோட வாசலுக்கு வர எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நேரத்தை வீணாக்காம நம்ம போயிடலாம். அந்த அம்மா கைவிட மாட்டா. பாத்து பொறுமையா புடிச்சுக்கோங்க. நான் உனக்கு ஒரு பெரிய பாரமாயிட்டேன், அப்படிதானம்மா? இது என்னோட கடமைங்க. பொறுமையா. அம்மா, தாயே, அம்மா, 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 என்ன காப்பாத்துங்க அம்மா. அம்மா, அம்மா, தாயே,
அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, இந்த வலியில இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா அம்மா தாயே தேவி, அம்மா தேவி, அம்மா மகமாயி தேவி. நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையே. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோமா. அம்மாவோட மகிமையெல்லாம் கேட்டு பார்க்க வந்தோம். நீங்க நாட்டை ஆள்ற ராஜாவோட தங்கச்சி பஞ்சமி. கோவில் விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறது இவங்க தான். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இவரோட காலுக்கு என்ன ஆச்சு? அம்மா சொல்றேம்மா. தெய்வத்தோட கோவத்தையும் அம்மாவோட கோவத்தையும் ஒன்னா சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. மேற்கு திசையில தேசமங்கலம்னு ஒரு நாடு இருக்கு. அங்க இருக்கிற தேவி ரொம்ப சக்தி மிகுந்தவங்க. தேசமங்கலத்தோட கோவில்ல 3 நாளைக்கு விரதம் இருக்கணும், மனசார வேண்டிக்கணும். அது மட்டும்தான் இப்ப பிராயச்சித்தமா தெரியுது. கடைசியா நாங்க இந்த தாயை நம்பிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பயப்பட வேண்டாம். இந்த அம்மாவை தேடி உங்களை வர வச்சிருக்காங்கல்ல, அது உங்களை குணப்படுத்துறதுக்காக தான். இங்க தங்கறதுக்கும் பூஜை பண்றதுக்குமான எல்லா ஏற்பாடும் நான் செய்யறேன். இந்த கோவிலை நல்லா ஒரு தடவை சுத்தி வாங்க. அப்புறம் திரும்ப வந்து நல்லா தேவிய கும்பிட்டுட்டு எங்கேயாவது உட்காந்து நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டாம், அவரால முடியிற அளவுக்கு அவரே தனியா நடக்கட்டும். ஐயோ வேண்டாம், அவர் அதை செய்யட்டும். அம்மா மகமாயி, தேவி, அம்மா மகமாயி அவரை காப்பாத்துங்க, வேண்டிக்கோங்க. தேவி, அம்மா. சந்தேகமில்லாத நம்பிக்கை, அதுதான் அம்மாவுக்கான உண்மையான வேண்டுதல். அம்மா தாயே, கை விட்டுறாதீங்கம்மா. அற்புதமா இருக்கு. மீனாட்சி, இத கொஞ்சம் பாரு. கொஞ்சம் கொஞ்சமா அரண்மனையோட நகைகள் எல்லாத்துலயும் உங்களோட வைரம் இடம் பெற்றுக்கிட்டே வருது. சந்தோஷம். இவ்வளவு அங்கீகாரம் எனக்கு கிடைக்குது இல்ல. ஜாதவேதன் வந்திருக்காருன்னு அக்கா கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கும் தேவைகள் இருக்கும்ல. சகுந்தலா அம்மாவை காணோங்கிற கவலையில தான் நானும் இருந்தேன். நான் இங்க வரும்போது முதல்ல ஓடி வர்றது சகுந்தலா அம்மா தானே. நீங்க இன்னைக்கே திரும்பி போகணுமா, இல்ல என்னுடைய வரவேற்பை ஏற்று இங்கேயே இருக்கலாமா? மன்னிக்கணும், போய் தான் ஆகணும். இளவரசி, கீழே வைரங்களை எடுத்துக்கிட்டு வைர வியாபாரி ஜாதவேதன் வந்திருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி மகாராணி தான் என்ன அனுப்பி வச்சாங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க வாங்கிக்கணுங்கிறதுக்காக தான். ஓ, எவ்வளவு நாளாச்சு புது வைரங்கள் என் கைக்கு வந்து. இளவரசி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ராஜா ராணிய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கணவர் ஊரை விட்டு போயிட்டதுனால இப்ப பட்னியா கிடக்குறீங்க. இப்போ திடீர்னு நீங்க வைரம் வாங்க போறேன்னு சொன்னா உன்கிட்ட யார் இதெல்லாம் ஞாபகப்படுத்த சொன்னா? நான் சொன்னேன் அவ்வளவுதான். ஒரு விஷயம் நிச்சயம், நீங்க இப்ப வைரம் வாங்க போனா சிவசங்கரன் ஐயா பத்தின கவலைய நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஐயோ, இது பெரிய தொல்லையா போச்சே. போய் சொல்லு, நான் வரலன்னு. ஐயோ,
போச்சு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சகுந்தலா இளவரசி வரலன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நானே எடுத்துக்கிறேன். சரிங்க. ஜாதபேதன், நான் சொன்னதை மறக்க மாட்டீங்களே. ரொம்ப நாளாக்கவும் கூடாது. அம்மன் கழுத்துல போட வைரங்களால செஞ்ச ஒரு மாலை, அது வேற எங்கேயும் இல்லாத மாதிரியும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாலைய திரும்ப நீங்க உருவாக்கவும் கூடாது. நான் ஒத்துக்கிறேன் ராஜா. அது சீக்கிரமாவே கொண்டு வந்துடுறேன். உங்ககிட்ட வைரங்களும் தங்கங்களும் நிறைய இருக்குல்ல. நாட்டோட எல்லைய கடக்கிற வர படையாட்களை கூட அனுப்பட்டுமா? நான் எதுக்காக பயப்படணும் ராஜா? நீங்க ஆள்ற இந்த நாட்டுல அம்மனோட அருள் நிறைஞ்சிருக்கிற இந்த தேசமங்கலத்துல எந்த ஆபத்தையும் தாக்குதலையும் நினைச்சு எனக்கு பயம் இல்ல ராஜா. ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க போயிட்டு வாங்க. அம்மனுடைய அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். யாரு நீங்களா? கையில இருக்கிற வைரத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. நான் நிக்கிறது தேசமங்கலத்து அம்மாவோட மண்ணுல. இங்கேயும் இப்படிப்பட்டவங்களா? நீ அதிகமா பேசாம கையில இருக்கிறத கொடுத்துட்டு போற வழியை பாரு. இல்ல, இதை நான் உங்களுக்கு தரவே மாட்டேன். கிடைக்குமா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ண வேண்டாம். விடுங்க, விடுங்க, விடுங்கன்றல. விடுங்க, விட மாட்டேன். விடுங்க, 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 விடுங்க. போலாம். தேவி. மந்திரி, தேசமங்கலத்தம்மாவோட அருள் இருக்கிற இந்த நாட்டுல வைர வியாபாரி தாக்கப்பட்ட இந்த விஷயம் எல்லா நாடுகளுக்கும் தெரிய வைக்கிறதுக்கான விஷயத்தை செஞ்சிட்டீங்கல்ல? எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கு மகாராஜா. பொழுது விடியறதுக்குள்ள இந்த கதை எல்லா நாடுகளுக்கும் பரவிடும் மகாராஜா. இதுவரைக்கும் தேசமங்கலத்தை பத்தி புகழ்பாடி பேசிக்கிட்டு இருந்தவங்க இனிமே இழிவா பேச போறாங்க. வைர வியாபாரி தாக்கப்பட்ட விஷயத்துல சுந்தரராஜன் அசிங்கப்படுத்தப்படுவார்னு மந்திரிக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒருபோதும் இல்ல. ஒரு திருட்டு நடக்கும்போது அந்த திருடங்களை தான் முதல்ல தேடுவாங்க. ஆனா நான் அனுப்புனவங்க ஒரு விஷயத்தை செய்யாம விட்டுட்டாங்க. தேசமங்கலத்தோட அந்த மண்ணிலேயே அந்த வியாபாரியை அவங்க கொன்னு போட்டிருக்கணும். அப்பத்தான் சுந்தரராஜன் மேல மக்களுக்கு கோபம் வரும். பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது சுந்தரராஜனை நான் வீழ்த்துவேன். நம்ம படைய தயாரா இருக்க சொல்லி சேனாதிபதி கிட்ட சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க மந்திரியாரே. தேசமங்கலத்தோட எல்லா புகழையும் நான் அழிச்சிடுவேன். இது என்னோட சபதம். மகாராஜா நெடுழி வாழ்க. நான் சொன்ன காரியம் என்னாச்சு?
எல்லா இடத்துக்கும் வீரர்களை அனுப்பியிருக்கேன் மகாராஜா. கூடிய சீக்கிரமே திருடர்களை கண்டுபிடிச்சிருவாங்க மகாராஜா. இதுக்கு பின்னாடி தேசமங்கலத்து ஆளுங்க இருப்பாங்கன்னு என்னால நம்ப முடியல. என்னமோ பெரிய சதி நடந்திருக்கு. ஆனாலும் ஜாதபேதனுக்கு நடந்த இந்த ஆபத்து தேசமங்கலத்தோட நல்ல பெயருக்கு ஒரு களங்கம் மாதிரி இருக்கு. தெரியும் மகாராஜா. கூடிய சீக்கிரமே திருடர்களை நாம கண்டுபிடிச்சிடலாம். வீரர்கள் கிட்ட இருந்து தகவல் வந்ததும் உடனடியா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், எதிரி நாட்டோட உளவாளிகளா யாராவது இருந்தா வைரத்தை கண்டுபிடிக்கிற அடுத்த நிமிஷமே அவங்கள கொல்றதுக்கான ஆணையையும் கொடுங்க. ஆகட்டும் மகாராஜா. ஜாதபேதன், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னோட ஆட்சியையும் தேவி தாயோட சக்தியையும் நம்பிதான் நீங்க இங்க இருந்து போனீங்க. இருந்தாலும் என்னோட இந்த நாட்டுல வச்சு நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களோட வீரர்கள் கண்டிப்பா அந்த திருடங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் போதாதில்ல, தேசமங்கலம் அதோட நன்மையை திரும்ப அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல நடக்கிற ஒரு குற்ற சம்பவம் இது. அதுவும் என்னோட உற்ற நண்பனான உங்ககிட்டயே. திருடுறவங்களுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் கலாச்சாரத்தை கத்துக் கொடுக்க முடியாது ராஜா. அவங்கள பொறுத்த வரைக்கும் திருடுறதும் கொல்றதும் அதானே அவங்க லட்சியம். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. என்னோட ஆட்சியை விட தேவி தாயோட சக்தியத்தான் நான் அதிகமா நம்புறேன். நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள உங்க வைரங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் அம்மன் அருள் புரியட்டும். நம்ம இங்க வந்து முழுசா 2 நாள் ஆச்சு. ஆனா வலி கொஞ்சம் கூட குறையவே இல்லை. நாம திரும்பி போயிடலாமா? நீங்க அவசரப்படாதீங்க. அம்மாவோட அருளால எல்லாமே சரியாயிடும். ரொம்ப தூரமா இருந்து தேசமங்கலத்தோட கதையை கேட்கும்போது எல்லாம் நல்லாதான் இருந்தது. ஆனா கேள்விப்பட்டியா, நேத்து ஒரு வைர வியாபாரியா தாக்கின திருடங்களை பத்தி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அது நடந்ததும் இந்த மண்ணில் தானே. எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. ஒன்ன பார்த்து இன்னொன்னு யோகிக்க முடியுமா? நம்ம எதுக்காக வந்தோம் அதை மட்டும்தான் நாம நினைச்சு பார்க்கணும். இல்லம்மா, என்னோட மனசு சொல்லுது இந்த வருகையும் இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் வீணா போயிடும்னு. நம்ம திரும்ப போயிடலாம். என்னாச்சு? எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? திரும்பி போகலான்னு சொல்றாரு. என்னாச்சு? வைர வியாபாரிக்கு நடந்த விஷயத்த கேள்விப்பட்டோம். அதுக்கு மேல எந்த கேள்வியும் வேண்டாம்ல. அம்மாவோட சக்திய சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஆமா, தோணும்ல. நாட்டுல வறட்சி வர்றதில்லையா, வெள்ளம் வர்றதில்லையா, அது எல்லாமே இயற்கையோட முடிவுதான். ஆனா இது எல்லாத்துக்கு அப்புறமும் ஒரு நாடு எப்படி பழைய செழிப்புக்கு திரும்ப வருதுன்னு சொல்லுங்க. அதுதான் அம்மாவோட அருள். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. வைர வியாபாரிக்கு ஏற்பட்ட நிலை தானே உங்களை இங்க இருந்து போகணும்னு முடிவெடுக்க வச்சுது. தேசமங்கலத்து அம்மாக்கு சக்தி இருந்தா அதுக்கான முடிவை அவங்களே காட்டுவாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அது வரைக்கும் காத்துருங்க. அப்புறம் முடிவு பண்ணலாம்ல திரும்பி போறத பத்தி. அம்மாவோட கைகள்ல அதிசயம் நிறைய ஒளிஞ்சிருக்கு. அது உங்களுக்கு சீக்கிரமாவே புரியும். வாங்க, ராத்திரி பூஜைக்கான நேரம் வந்துருச்சு. மகாராஜா நீடூழி வாழ்க. என்ன மந்திரியாரே, தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? குற்றவாளிகள் இது வரைக்கும் என் முன்னாடி கொண்டு வரலையே. மன்னிச்சிருங்க மகாராஜா, வீரர்கள் நாடு முழுக்க தேடியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி தேசமங்கலத்தை சேர்ந்தவங்க தான் திருடர்களா இருக்கணும் மகாராஜா. இப்படி ஒரு விஷயத்த சொல்ல நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? தேசமங்கலத்து வீரர்கள் அவங்க திறமையை இழந்துட்டாங்கன்னா, இல்ல ஒரு திருடனை கண்டுபிடிக்க இந்த சுந்தரராஜனுடைய வீரர்களால முடியலன்னா? மகாராஜா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மறுபடியும் வீரர்களை அனுப்பி எல்லா இடத்துலயும் தேட சொல்றேன். வேண்டாம், இனி வீரர்கள் போக வேண்டாம். அவங்கள கண்டுபிடிக்க நானே நேர்ல போறேன்.
அது வேண்டாம் ராஜா. நீங்க இதுக்காக இப்ப போக கூடாது. இல்ல ஜாதவேதன், உங்களுக்கு நீதி கிடைச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அது தேசமங்கலத்து ராஜாவான எனக்கு கிடைச்ச அவமானம். அப்படி ஒண்ணு நடந்தா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த ராஜா பதவியில இருக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். நீங்க தப்பு பண்ணக்கூடாது. உங்க பேரையும் நாட்டோட நல்ல பேரையும் கெடுக்க தேவி மகமாயி விரும்ப மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜா. நாட்கள் 1-2 கடந்தாலும் உண்மை வெளியே வந்துதான் ஆகணும் ராஜா. மகாராஜா, கோயிலோட புகழ் அதிகரிச்சதுல இருந்து எல்லா ஊர்கள்ல இருந்தும் நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. ஒருவேளை பக்தருங்கிற போர்வையில திருடங்களும் வந்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எல்லாரையும் நல்லா விசாரிங்க. ஆனா ஒரு விஷயம், கோவில்ல இருந்து திரும்ப போற பக்தர்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மகாராஜா. மகாராஜா நெடுழி வாழ்க. மகாராஜா, நீங்க கவலைப்பட வேண்டாம். 2-3 திருடர்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறது ஒரு தனியாள் இல்ல, இந்த நாடு மொத்தமும். அப்படி ஒரு மோசமான வேதனைய கண்டிப்பா உங்களால புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு தெரியும் ராஜா. வைரங்கள் தொலைஞ்சு போனா நான் அதை சமாளிச்சுப்பேன். ஆனா தேசமங்கலத்தோட ராஜாவை இழந்துட்டாங்கன்னா உங்க மக்களால அதை தாங்கிக்கவே முடியாது. கொஞ்சம் காத்திருக்கிறது தப்பில்லையே. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? என்ன என்ன வேணும்? பிச்சை ஏதாவது போட முடியுமா? பிச்சையா? விளக்கு வச்சதுக்கு அப்புறமா? அதெல்லாம் எதுவும் இல்ல, போப்பா. அப்படி சொல்லாதீங்க. உங்களால செய்ய முடியும்னு என் மனசுக்கு தோணுது. ஓ, பிச்சை எடுக்க வர்றவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பீங்களா? இது அதிசயமா இருக்கே. சாப்பாடோ துணியோ பணமோ எது கொடுத்தாலும் போதும். இங்க எதுவும் இல்லைன்னு சொன்னேன்ல, இங்க இருந்து போமா முதல்ல. நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. என்ன என்ன வச்சிருக்க கையில? இதுவா? நான் அந்த மலை மேல நடந்து போகும்போது இது எனக்கு கிடைச்சது. பொறுக்கி எடுத்துட்டு வந்தேன். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? இது எங்க இருந்தாலும் திருடுனியா? திருடர்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க போல. நில்லுங்க, உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன். உயிர் வேணும்னா கையில இருக்கிற வைரத்தை என்கிட்ட கொடு. வைரங்களா? ஆமா, உங்க கையில இருக்கிறது விலை மதிப்பில்லாத வைரங்கள். அத கொடுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு இது தேவைன்னா இதை நீங்களே எடுத்துக்கோங்க. நீலிமலை மேல இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன். நாளைக்கு நீலிமலைக்கு வந்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். இவங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா 10 ஜென்மத்துக்கு வாழ்றதுக்கான வைரம் கிடைக்கும். இவங்களை சந்தோஷப்படுத்தி வழி அனுப்பணும். என்னங்க ஐயா? ஒண்ணு இல்ல, நீங்க நில்லுங்க, நான் வரேன். இதெல்லாம் வைரம் தான், சந்தேகமே இல்லை. கொஞ்சம் நெல்மணிகள் கொடுக்கலாம். இந்தாங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் நீலிமலைக்கு வந்துடுவேன். அங்க இருப்பீங்கல்ல? எல்லாமே இருக்க முடியாதுல்ல. இவ்வளவு தர்மம் கொடுத்த உங்களை எப்படி ஐயா என்னால மறக்க முடியும்? நான் போயிட்டு வரணுங்க ஐயா. நாளையிலிருந்து நான் தான் இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய பணக்காரன்.
விலை மதிப்புள்ள கற்களால இருக்கு. இவ்வளவு விலை உயர்ந்த கற்களை யார் இப்படி தூக்கி போட்டிருப்பாங்க? உங்களோட சிரிப்பிலேருந்து கீழே வந்த கற்களா இதெல்லாம்? நல்லா நீங்க புகழ்றீங்களே. எந்த ஊரு நீங்க? உங்களை இது வரைக்கும் இங்க பார்த்ததே இல்லையே. கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் வரேன். நான் வந்ததுக்கான நோக்கமே கொஞ்சம் விசித்திரமானதுதான். என்ன விசித்திரமானது? என்னால முடியும்னா நான் உதவி செய்யறேன். எனக்கான வரனை தேடி தான் வந்தேன். வரனை தேடி வந்தீங்களா? அதிசயமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றி நடக்காதவ தான் நான். இப்போ கல்யாண வயசு வந்துருச்சு. கட்டிக்க போறவரை நானே தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் வைரங்களை வழியில போட்டு வச்சேன். எடுத்துட்டு வந்தது நீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல இல்ல. முத்துகள் நிறைஞ்ச வழியா நான் நடந்து வந்தது இந்த அழகை நான் சொந்தமாக்கிக்கவா? அப்படின்னா இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. உள்ளத்தையும் மனசையும் சிலிர்க்க வைக்கிற சிரிப்பு. எனக்கு பெரிய வீடு இருக்கு. எல்லாத்துக்கும் ராணியா நீங்க ஏன் கூட வரலாம். அவசரப்படாம இருங்க. இன்னைக்கு சாயங்காலம் நீலிமலைக்கு வர்றதுக்கு உங்களால முடியுமா? இந்த அழக அடையறதுக்காக நீலிமலைக்கு இல்ல, சாட்சாத் அந்த கைலாச மலைக்கு வர்றது கூட தயாரா இருக்கேன். அப்போ அப்படியே ஆகட்டும். சாயங்காலம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நீலிமலையில சந்திக்கலாம். உங்களோட பேரு? தேவி. உங்களை போலவே பேரும் அழகா இருக்கு. சொன்ன நேரத்திலேயே நான் நீலிமலைக்கு வந்துடுறேன். நான் காத்துட்டு இருக்கேன். என்ன ஒரு அதிசயம், பெரிய அதிர்ஷ்டம். அழகான ஒரு பொண்ணும் விலை மதிப்புள்ள வைரங்களும் எனக்கு சொந்தம். குறி பாக்குறீங்களா? முகத்தை பார்த்து நடக்க போறத சொல்லுவேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. கொஞ்சம் கைய காட்டுறீங்களா? வேணாம். என்னை பத்தி சொல்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் உங்களை பத்தி சொல்றேன். விலை மதிப்பான வைரங்களை வச்சிருக்கிற ஒரு ஆளு. மிக விலை உயர்ந்த வைரங்கள். என்ன குறி சொல்லட்டுமா? ராசி உள்ளவர்தான். செல்வத்துல ராஜாவை விட பெரிய ஆளா ஆவீங்கன்னு எழுதி வச்சிருக்கு. நீங்க அடுத்தவங்க எல்லாத்தையும் புகழ்றதுல பெரிய ஆளு. அதனால இதுல என்ன அதிசயம்? ஒரு பெரிய விஷயம் உங்க கைக்கு வந்து சேர போகுது. ரொம்ப சீக்கிரமாவே அது உங்க கைக்கு வந்துரும். எப்படி? வானத்திலிருந்து வைரங்கள் மலையா கொட்டுமா? இல்ல வைரம் என் வீட்டுக்கு தானா நடந்து வருமா? கஷ்டப்படாம எதையும் சம்பாதிக்க முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கைகளால அந்த வைரங்களை தொட்டது உண்மைன்னா அது மொத்தமும் உங்க கைக்கு தான் வந்து சேர போகுது.
அதுக்காக நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீலிமலைக்கு போங்க. அங்க உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். அங்க யாரு கொண்டு வருவா? நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போக வேண்டாம். கையில தெரியறத நான் சொன்னேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். போய் பார்த்தா என்ன? ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருந்தா? ம் ம். இங்கு தானே வர்றதா சொன்னாங்க. இவன் என்ன இங்க? தேவிய பார்த்து ஆசைப்பட்டு வந்திருப்பானா? அப்படின்னா அவனை சும்மா விடக்கூடாது. அந்த அம்மாவை காணுமே. நீ எதுக்கு இங்க வந்த? நீலிமலை எல்லாருக்கும் தானே சொந்தம். நீ வரலானா நானும் வரலாம்ல. என்ன உன்னோட நோக்கம்? என்னோட நோக்கம் என்ன வேணா இருக்கட்டும், ஆனா உன்னோட நோக்கம் நடக்காது. என்னோட நோக்கம் தான் நடக்கும். வந்த மாதிரியே திரும்பி போ. எனக்கு இங்க ஒருத்தரை பார்க்கணும். நீ வந்த வழியா திரும்பி போ. நான் இங்க ஒருத்தரை பார்க்கணும். என்னோட வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை நான் எடுக்க போறேன். நீ எந்த முடிவு எடுக்க வேணாம், நான் எடுக்கிற முடிவு. நான் தானே முதல்ல வந்தேன். நீ முதல்ல வந்தா பார்க்கலடா, யாருன்னு பார்க்கலாம். நீ வந்த வழியே திரும்பி போ. நான் ஏன் போணும்? நீ தான்டா போகணும். நான் சொல்றது கேளு. முதல்ல நீ இவங்க எங்க இங்க? இங்க இருந்து போ. நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக சண்டை போடுறீங்க? நீ எதுக்கு வந்த? என்ன பார்க்க ஒருத்தர் இங்க வருவாங்க. நானும் கட்டிக்க போற பொண்ணும் சந்திக்கிறதுக்காக இந்த இடத்த தேர்வு பண்ணோம். தொல்லை பண்ணாம போங்க. என்னால அப்படி போக முடியாது. நிறைய வைரங்களை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. உங்ககிட்ட இதை யார் சொன்னது? கையில வைரங்களோட ஒரு வயசான பொம்பளை என் வீட்டுக்கு வந்திருந்தா. அவ தான் என்ன இங்க வர சொன்னா. ஆமா, நீ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணிக்க போறவனை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. அவ சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். வழியில ஒரு ஜோசியக்காரி கையில இருக்கிறது வைரம் தானன்னு கேட்டா. அப்புறம் இங்க வந்தா வைரம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த அழகான பொண்ணுகிட்ட என்ன கூட்டிக்கிட்டு போனது வழியில கிடந்த வைரங்கள் தான். வயசான தோற்றத்துல என் வீட்டுக்கு வந்து வைரத்தை பத்தி பேசினாங்க. கட்டிக்க போற பொண்ணு மாதிரி ஓ முன்னாடி எல்லா இடத்துலயும் வைரத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஒருவேளை நம்ம 3 பேரும் சேர்ந்து வைரத்தை திருடினது வேற யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இல்லனா இவ்வளவு தெளிவா எப்படி சொல்லுவாங்க? வயசான தோற்றத்துல என்ன பார்க்க வந்தவங்க எனக்கு ஆசை காட்டின அழகி அவங்க தான். அங்க பாருங்க. என்ன இது? ஏதோ ஆபத்து இருக்கு. இங்க வேற ஏதோ நடக்க போகுது. நம்ம 3 பேரையும் வர சொன்னது அந்த சக்தி தான்.
அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நாங்க பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சிருங்கம்மா. அம்மா நாங்க செஞ்ச எல்லா தவறுகளையும் மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க, மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க. மகாராஜா நெடுழி வாழ்க. மகாராஜா, இவங்க தான் ஜாதவேதன் கிட்ட இருந்து வைரங்களை திருடினது. இவங்களா? இவங்க திருடர்களும் இல்ல, வழிபறிக்காரங்களும் இல்ல. தேசமங்கலத்துல பெரிய குடும்பங்கள்ல வாழ்றவங்க இவங்களா திருடினாங்க? ஆமா மகாராஜா, நம்மளோட வீரர்கள் யாரும் இவங்களை தேடி கண்டுபிடிக்கல. இவங்களே கையில வைரத்தை எடுத்துக்கிட்டு உங்களை தேடி ஓடி வந்துட்டாங்க மகாராஜா. மகாராஜா, எங்களை மன்னிச்சிடுங்க. எப்பவுமே செய்யக்கூடாத தப்பு, ஆனா செஞ்சிட்டோம் மகாராஜா. எதுக்காக இப்படி பண்ணீங்க? என்னோட பேரை கெடுக்கிறதுக்கா இல்ல நாட்டோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கா? மகாராஜா, எங்களை இதை செய்ய சொன்னது பக்கத்து நாட்டு அரசர் உதயவர்ம ராஜா தான். அவரோட வார்த்தையை கேட்டு ஏதோ ஆசையால இது மாதிரி பண்ணிட்டோம். எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க நீங்க. நீங்க தெரியாம இந்த தப்பு செஞ்சிட்டீங்களா? இன்னொரு நாட்டு ராஜாக்காக சொந்த நாட்டு ராஜாக்கு துரோகம் பண்றது ராஜ துரோகம் உங்களுக்கு மறந்து போச்சா? ஜாதவேதன், இந்த வைரங்களை வாங்கிக்குங்க. உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போன வைரங்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து. சரிங்க ராஜா. மகாராஜா, தேவியோட கோவத்திலிருந்து எங்களை காப்பாத்த இனிமே உங்களால மட்டும்தான் முடியும். உங்களை காப்பாத்த நான் நினைச்சா தேவியோட கோபத்துக்கு நான் ஆளாக மாட்டேனா? மகாராஜா, கருணை காட்டுங்க. இல்ல, ஜாதவேதனுடைய வைரங்களை கொள்ளையடிக்க கொள்ளக்காரங்களை தேடாம இவங்களை தேர்வு செஞ்சது உதயவர்மனுடைய வக்கிர புத்தி. ஒரு எதிராளி பெரிய கெடுதல் செய்யலாம், ஆனா தேசமங்கலத்துடைய குடிமகன் அவனுடைய தர்மத்தை காப்பாத்தி இருக்கணும். உங்களுக்கான தண்டனை சிறையில அடைக்கிறது மட்டுமில்ல, மக்களை எல்லாம் வர சொல்லி உங்களுக்கு தண்டனை கொடுக்கிற வாய்ப்பை அவங்களுக்கு நான் தரப்போறேன். அவங்க முடிவு பண்ணட்டும், உங்களை கல்லெறிஞ்சு கொல்லணுமா இல்ல தூக்குல ஏத்தணுமான்னு. மந்திரியாரே, மகாராஜா, தேச துரோக குற்றத்துக்காக இவங்க 3 பேரையும் சிறையில் அடைங்க. உத்தரவு மகாராஜா. நடங்க. போங்க. ராஜா, உதயவர்மனுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டாமா? கொடுக்கணும். உதயவர்மனுக்கான பதிலடி சீக்கிரமாவே திருப்பி கொடுக்கணும். நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகல. எல்லாம் அந்த அம்மனோட விளையாட்டு. இந்த நாடு அந்த அம்மன் தாயோடது. இந்த சிம்மாசனத்துல நான் ஒரு காவல்காரன் மட்டும்தான். முழுமையான அம்மன் பக்தனா தேசமங்கலத்து காவல்காரனா இருக்கதா நான் எப்பவும் ஆசைப்படுறேன். அம்மன் தாயே, அம்மா தாயே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.